அக்கா அழாத அக்கா, இப்பதான் சித்தி போயிட்டாங்க இல்ல. ஆனா எனக்கு அப்பா என்ன நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா சித்தி இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. இப்ப அப்பா ரொம்ப சேடா இருக்குது போல இருக்கு. அப்படி எல்லாம் இல்ல அக்கா, அப்பாக்கு சித்தியை விட நம்ம ரெண்டு பேரையும் தான் ரொம்ப பிடிக்கும். என்னாலதான் சித்தி வீடை விட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கேன். என்னாலதானே அப்பா சித்திட்ட கோவப்பட்டாங்க. இல்ல அக்கா, ஒன்னால எல்லாம் இல்ல. நானும் தான் சித்தியை மாட்டி விட்டேன் அப்பாட்ட. அதனாலதான் அப்பா நல்லா கோவப்பட்டாங்க. எனக்கு அந்த சித்தியை பிடிக்கவே இல்லை தெரியுமா. ஃபுல்லா ஒன்னு வேலை வாங்கிட்டே இருந்தாங்க. பிள்ளைலாம் இனி எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படவே கூடாதுன்னு. என்ன வேணும்னாலும் அப்பாட்ட கேட்கணும், அப்பா என்னதும் பண்ணி தருவேன். இனி வீட்டில் நான் ஒரு வேலைக்காரி வைக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு படிச்சுட்டு வேலையும் பண்ண ரொம்ப கஷ்டம். அதனால நாளைக்கே ஒரு வேலைக்காரியை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். அப்பா வந்து வேலைக்காரி கொடுமைப்படுத்துவாங்களா அப்பா சித்தி போல? இல்லை இல்லை, நல்ல கேரக்டர் வைஸ் நல்ல சாஃப்டான வேலைக்காரியை தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். நல்ல டெரர் பீஸ் ஆனவங்களை எல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாது. என்ன அப்பா நேற்று தானே சித்தியை துரத்தி விட்டாங்க, திரும்பவும் சித்தி வீட்டுல வந்து நிக்காங்க. என்ன பிள்ளைலாம் என்னாச்சு? ரெண்டு பேரும் ஷாக் ஆகி நிற்கிறது போல இருக்கு. எதையோ பார்த்து பயந்து நிற்கிறது போல இருக்கு. அப்பா கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க, அப்பா சித்தி வந்திருக்காங்க. நான் நேற்று தானே உன்னை வீட்டிலே இருக்கக்கூடாது, நீ எங்கேயாவது போயிருன்னு சொல்லி அனுப்பி விட்டேன். திரும்ப எதுக்கு நீ வீட்டு வந்து? நான் இல்லாத நேரம் பார்த்து எனக்கு பிள்ளைகள் எல்லாம் நீ எப்படி கொடுமைப்படுத்தியிருக்க? யார் உன்னை திரும்ப இந்த வீட்டுக்கு வர சொன்னா? தயவு செஞ்சு வெளியில் போயிரு. எனக்கு பிள்ளைங்க மட்டுமே போதும். வேற யாரும் எனக்கு வாழ்க்கைக்கு தேவையில்லை. நான் செஞ்சது தப்பு தான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் பண்ண தப்புக்கு சாரி கேட்க தான் வந்திருக்கேன். நான் இனி இந்த பிள்ளைங்களை எனக்கு பிள்ளைங்க போல பார்ப்பேன். தயவு செஞ்சு என்ன நம்புங்க. உன்னை நான் எப்படி நம்ப முடியும்? நீ ஃபஸ்ட் டைம் வரும்போதும் நீ இந்த பிள்ளைங்களை எனக்கு பிள்ளை போல பார்ப்பேன், என்ன நம்புங்கன்னு தான் சொன்னேன். அப்போ சரி, இந்த பிள்ளைங்களுக்கு வேண்டியதான் உன்னை மேரேஜ் பண்ணேன். ஆனால் டெய்லி நீ இந்த பிள்ளைங்களை அடிச்சு கொடுமைப்படுத்தியிருக்க. ஒரு வேலையுமே நீ பார்த்துட்டு இல்லை, எல்லாமே எனக்கு பொண்ணு தான் பண்ணியிருக்கான். இன்னும் நீ திருந்த போகிறது போல எல்லாம் எனக்கு தெரியல. நான் ஒரு ஆர்வ கோளாறுல இப்படி பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இனி எனக்கு பிள்ளைங்க தான் எனக்கு பெர்மிஷன் தரணும். நான் உன்னை இந்த வீட்டில் அலோ பண்ணலாமா வேண்டாமான்னு. எனக்கு பிள்ளைங்க சரின்னு சொன்னால் இந்த வீட்டில் இருக்கலாம், அல்லது நீ இருக்கக்கூடாது. பிள்ளைங்களா சொல்லுங்க, பிள்ளைங்களா சித்தி வீட்டில் இருக்கலாமா வேண்டாமா? சித்தியை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. தம்பி, இந்த சித்தியை வீட்டுக்குள்ளாடி அலோவ் பண்ணலாமா? பார்க்கவே பாவமா இருக்கு. இனி நம்மள கொடுமை எல்லாம் படுத்த மாட்டாங்க. போக்கா, இந்த சித்தியை பார்க்கவே எனக்கு ரொம்ப கோவமா வருது. என்ன கொடுமைப்படுத்தினதை விட ஒன்னதான் நிறைய நாள் கொடுமைப்படுத்தியிருக்காங்க. உனக்கு எப்படிதான் சித்தியை அலோவ் பண்ணணும்னு மனசு வருதுன்னே தெரியல. இனி சித்தி நம்மள எல்லாம் கொடுமைப்படுத்த மாட்டாங்க, ரொம்ப பாசமா பார்ப்பாங்க. ஒருக்க அப்பா வீடை விட்டு வெளியில விரட்டினாங்க எல்லாம், இனி அவங்களுக்கு கண்டிப்பா பயம் இருக்கும். போக்கா, நீ அப்படி நினைக்கிறது. எனக்கு சித்தியை பார்க்க எல்லாம் அப்படி தெரியல. ஒரு கல்ல மொழி முடிச்சிட்டு இருக்காங்க. முகத்தை மட்டும் சோகமா வச்சிருந்தா நீ நம்பிடுவியா? என்னால எல்லாம் நம்ப முடியாது. நம்ம அப்பா கூட ஜாலியா இருக்கலாம். வேற யாருமே நம்ம வீட்டுக்குள்ளாடி வர வேண்டாம். ஆனா சித்தி இருந்தா இன்னும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல நமக்கு எந்த ஒரு வேலைக்காரி எல்லாம் வேண்டாம், சித்தியே எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. ஆமா, சித்தியை பார்த்து இல்ல, எல்லா வேலையும் ஒண்ணு வச்சுதான் வாங்கிட்டு இருந்தாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரு சான்ஸ் கூட சித்தியை கொடுத்து பார்ப்போம். பார்க்க நல்லவங்களா தான் இருக்காங்க. உனக்கு விருப்பம்பா, நான் சொல்ல வேண்டியதை சொன்னாச்சு. அப்பா சித்திக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுத்து பார்ப்போம்ப்பா. அவங்கள வீட்டுக்குள்ளாடி அலோவ் பண்ணுங்க. கேட்டெல்லாம் இன்னும் ஒரு சான்ஸ் தான், இந்த சான்ஸை ஒழுங்காக பயன்படுத்து. ஏன்னா பிள்ளைங்களை எல்லாம் நல்லா கவனிச்சிருக்கணும். இனிமேல் ஏதாவது குறை உனக்கு மேலே சொன்னாங்க, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரிங்க, கண்டிப்பா இந்த தடவை பிள்ளைங்களை எல்லாம் நல்லா கவனிப்பேன். இந்த பிள்ளைங்க எனக்கு பிள்ளைங்க போலதான். நான் அவங்கள விட்டு பிரிஞ்ச பிறகுதான் தெரியுது இந்த பிள்ளைகளுக்கு அருமையெல்லாம். சரி சரி, எனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு. உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் ஃபாஸ்டா? வேண்டாம் வேண்டாம், பிள்ளைங்களுக்கு மட்டும் சாப்பாடு ரெடி பண்ணால் போதும். நான் இன்னைக்கு ஹோட்டலில் இருந்தே சாப்பிடலாம். பிள்ளைங்களா இனி சித்தி உங்களை ஏதாவது கொடுமைப்படுத்தினா என்கிட்ட சொல்லிதாங்க. என்ன இதே போல் மறைச்செல்லாம் வைக்கக்கூடாது. சரிப்பா சரி, கண்டிப்பா உங்கள்கிட்ட சொல்லி தரோம். பிள்ளைலாம் என்ன மன்னிச்சிருங்க. என்ன, நான் உங்களை இனி நல்லா பார்த்துப்பேன். சித்தி பரவாயில்ல சித்தி. நான் உங்களை எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருப்பேன். இனி உங்களை நல்ல பாசமா பார்த்துப்பேன். நீங்க கேட்கறதெல்லாம் உங்களுக்கு பண்ணி தருவேன். என்ன, இன்னைக்கு காலமை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. என்ன, வீட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்றது போல தான் இன்னைக்கு காலமை மட்டும் தர முடியும். அதுக்கப்புறம் நல்லா தருவேன். என்ன, சரி சரி சித்தி, இன்னைக்கு எங்களுக்கு பழைய சோறு தந்தாலும் ஒன்றும் இல்லை. நீங்க சொல்லியதை பார்த்து உங்களுக்கு பழைய சோறு நல்லா பிடிக்கும் போல இருக்கு. அப்படியெல்லாம் இல்லை, எங்களுக்கு டிஃபன் தான் பிடிக்கும். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க எங்களுக்கு பழைய சோறு தரணும். சரி சரி, கோவப்படாத. நீங்க ரெண்டு பேரும் போய் டிவி பாருங்க. என்ன, சரி சித்தி. நான் சொன்னேன் இல்லை சித்தி நல்லா மாறிட்டாங்கன்னு. எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலப்பா. சித்தி ஏதோ ஒரு திட்டம் போட்டு வந்தது போல இருக்கு. அவங்க சரியில்லை, ஒரு மாதிரி சிரிக்காங்க. எனக்கெல்லாம் அப்படி தோணல, அவங்க நல்லா தானே சிரிக்காங்க. நீ சரியான சந்தேக பிராணி. என்ன, ஃபுல்லாக எல்லாம் இருக்க மாதிரியும் உனக்கு சந்தேகம் தான். நான் சந்தேக பிராணினா நீ எனக்கு ஆப்போசிட். சந்தேகப்பட வேண்டியவங்களை கூட சந்தேகப்படல. எல்லாருமே நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இருக்க. இனி போக போக தான் உனக்கு தெரியும். இந்த பிள்ளைங்க எல்லாம் என்ன ரொம்பவே நம்பிட்டாங்க. ஆனா நான் எதுக்கு வந்திருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் அவங்கள விஷம் வச்சு கொல்ல போறேன். இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் நான் திரும்பவும் இங்க வந்திருக்கேன். இந்த சொத்தை வாங்காம மட்டும் போகவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது இந்த ரெண்டு பிள்ளைங்க தான். இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் எப்படியாவது கொண்டுறணும். இன்னைக்கு இந்த பிள்ளைங்களுக்கு பழைய சோறுல விஷத்தை விரசி கொடுக்கணும்.
அந்த 2 வாளுங்களும் சேர்ந்து என்னையே வீடை விட்டு துரத்திட்டாங்க. இனி எப்படி துரத்துறாங்கன்னு பார்ப்போம். 2 பேரையும் ஒளிச்சு கட்டிட்டா நம்ம ஜாலியாக இந்த வீட்டில் இருக்கலாம். சித்தி ரொம்ப வயிறு பசிக்குது சித்தி. பிள்ளைகளா டைனிங் டேபிளுக்கு போங்க பிள்ளைலாம். நான் சீக்கிரமாக சாப்பாடு கொண்டு வரேன். இன்னைக்கு உங்களுக்கு பழைய சோறு என்ன? சரி சரி சித்தி. மக்களே, இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளை பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாட்டா பை பை.